Kia வணக்கம் and welcome to Malini's Big Post Review. Sorry, நான் வந்து ஒரு நாள் காணா போயிட்டேன். It's very very busy time. And நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்ட்லாம் வந்து வெள்ளக்காரன் ஊர் அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்மஸ் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வந்து கிறிஸ்மஸ் பிரேக்ஃபாஸ்ட், கிறிஸ்மஸ் லஞ்ச், கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச், சீக்ரெட் சென்டா அப்படின்னு நிறைய விஷயங்கள். அதோடு இல்லாமல் நாளைக்கு வந்து தர்ஷன் இஸ் கோயிங் டு பி கிராஜுவேட்டிங் ஃப்ரம் ஹிஸ் ப்ரைமரி ஸ்கூல். ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. அவர் ஹோல் லாட் ஆஃப் திங்ஸ். அண்ட் யுகேந்திரன் இந்தியாவில் இருக்கிறனால இங்கே வந்து ஐ ஹவ் டு டபுள் அப். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி பிஸி. கிறிஸ்மஸ் பிரேக்ஃபாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்கங்க. அண்ட் ஐ ஹேவ் டு ட்ராவல் அபவுட் 1 hour 15 minutes டு ஆஃபீஸ். ஸோ யோசிச்சு பாருங்கள், 5:45 மணிக்கெலாம் நான் கிளம்பி ஸோ என்னோட சொந்த கதை சோக கதை இருக்கட்டும். பட் பிக் பாஸ் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. அண்ட் முத்துக்குமரன் திரும்ப வந்து அவரோட இருக்கிற இடத்துக்கு வராரு. அதாவது பழைய நிலைமைக்கு பேசப்படும் ஒரு விஷயமாக திரும்ப அந்த டாப் 5ல் டாப் 3ல் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் காட்டுறாங்க. மஞ்சரி வந்து தீபக்கும் அருணுக்கும் சமரசம் பேசுகிற அளவுக்கு வந்து இந்த வீட்டில் திங்ஸ் நடந்திருக்குது. I'm going to talk about 65 and day 65 and day 66, right? So Deepak and Arun என்ன அட்டகாசம் பண்ணாங்க, மஞ்சரி எப்படியெல்லாம் புலி பண்ணாங்க, ரைட்? அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து மஞ்சரி டெவலாக நடிச்சது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஐ தாட் ஷி வாஸ் கோயிங் டு தி எக்ஸ்ட்ரீம். என்ன அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு வரமுறை தெரியல அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன், இன்னும் ஃபீல் பண்ணுறேன். பட் அட் த சேம் டைம் வந்து இஃப் யூ நோட்டிஸ் தீபக் அண்ட் அருண் வந்து தி டோட்டலி புலீட் மஞ்சரி, ரைட்? ஆனால் அந்த மஞ்சரி இப்போ இவங்க 2 பேருக்கும் அறிவுரை சொல்லி இது சரியில்லைன்றது வந்து சொல்லும் நிலைமைக்கு வந்து தீபக் அண்ட் அருண் வந்திருக்காங்கன்றது நினைக்கும் போது என்ன சொல்கிறதுனே தெரில. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாஸ்க் முதலாளித்துவம்னா என்ன அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்கும் வேலை ஆட்களை நம்ம எப்படி நடத்தணுன்றதுக்கும் வந்து ஒரு நல்ல உதாரணமாக இந்த வார நிகழ்ச்சிகள் இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ ஆன் வித் த ஷோ. டே 65 போகிறேன். டே 65 வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டில் வந்து அந்த நாமினேஷன் வச்சாங்க. திங்கக்கிழமை நாமினேஷன் வச்ச உடனே எல்லாருக்கும் வந்து பிக் பாஸ் வாய்ஸில் வந்து அவர் சொல்வார், வாய்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட் சொல்வார், இந்த மாதிரி நீங்கள் இப்போ நாமினேட் பண்ணிங்களே, நீங்கள் பல காரணங்கள் கொடுத்தாங்க, ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா எப்படி சொல்லணும்? நான் நினச்சேன் இது ஏதோ வில்லங்கம் பண்ணுறதுக்காக தான் இந்த மிஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா கரெக்டாக அந்த மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட் ஆனது எப்போன்னு பார்த்தீங்கன்னா மறுநாள் செவ்வாய்க்கிழமை வந்து காலையில் எழுந்திரிச்சு நம்ம அருண் வராரு. அருண் வந்த உடனே நம்ம தீபக் வாயா குட் மார்னிங் ட்விஸ்டர் அப்படின்னாரு. ஏன்னா இந்த டேக்லைன்ஸ் ஒரு வார்த்தையில் வர்ணிக்கணும்னு சொல்கிறது வந்து இன்சல்ட்டிங் டேக்லைன்ஸ், ரைட்? ஸோ அதை வந்து பேட்சாக வேறு குத்திக்கணும் இவங்க. இப்படி கேட்டோன்னே உடனே வந்து ஏற்கனவே ஒரு பிரச்சனை நடந்தது. தீபக் வந்து லேபர், அதாவது ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்ன்றது பிரித்தது வந்து அன்ஸ்கில்டு வந்து லேபரர்ஸ்ன்னு சொன்னது வந்து தப்பாக சொன்னீங்க, இது வந்து நீங்கள் வந்து கிளாஸ் டிவிஷன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு கிளாஸ் பயஸ்னஸ் இருக்குது உங்ககிட்டன்னு சொல்லி கொஞ்சம் திருச்சி பேசினார் அருண். பட் அஃப்கோர்ஸ் தீபக் சொன்னதில் எனக்கு தப்பு தெரியல, பட் அவரோட துணி தவறாக இருந்தது, கொஞ்சம் காண்டசெண்டிங்காக இருந்தது, ரைட்? ஸோ அது வந்து நம்ம வந்து பார்த்தோம். அதோட பின்விளைவு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நடக்குது. அண்ட் குட் மார்னிங் ட்விஸ்டர்னோடனே அருண் வந்து டாக்ஸ் அபவுட் த லேபர் திங். 2 பேருக்கும் பயங்கர பிரச்சனை. அண்ட் தீபக் ஹேஸ் காட் நோ கண்ட்ரோல் ஆஃப் ஹிஸ் இமோஷன்ஸ் இஸ் வெல். அண்ட் அருண் வந்து சொல்ல தேவையே இல்லைங்க. He's got verbal diarrhea, really. He can just go on and on and on. Oh my God. ஸோ 2 பேருக்கும் பயங்கரமாக சண்டை நடக்குது. மஞ்சரி அங்கே நின்று அவங்க வந்து நியாயம் சொல்லுவாங்க, தீபக் நீங்கள் பேசுனது தப்பு, நீங்கள் ஆரம்பித்தது தப்பு. அண்ட் உடனே அருண் வந்து யூ பிட் த பைட், அதுவும் தப்பு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. நீங்கள் என்ன இப்படி வளர்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஜாக்லின் அறிவுரை சொல்லுவாங்க. சரி, இது எல்லாமே முடிஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அருண் வந்து ஏன்னா என்னுடன் வயலுக்கு வந்தாயா, நாட்டு நட்டாயா, என் குல பெண்களுக்கு மஞ்சள் ஜாக்சன் துரை அப்படிலாம் சொல்லி, ஏன்னா நினைக்கிறேன் நம்ம தீபக் வந்து தீபக் வந்து இந்த துரை ஆட்டிடியூட் காட்டுறாருல, அதனால் அப்படி பேசுகிறாரு. எல்லாம் டைமெல்லாம் பண்ணிட்டு வெளில போயிட்டு தீபக் பண்ணது சரியில்லைன்னு எல்லாருக்கிட்டையும் வந்து குறை சொல்லிட்டு இருக்காரு நம்ம அருண், ரைட்? தீபக் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வராரு, ரூம்குள்ளே வராரு. அண்ட் ஹி வாண்ட்ஸ் டு க்ரை. ஆனால் இந்த மைக்கு கழட்டி போட்டார். ஐ டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாய், பிகாஸ் அவர் சத்தம் போட்டு அழலை. இல்லை அவர் வந்து கேமராக்காக அழுதாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஐம் சாரி இஃப் ஹி வாஸ் ரியலி இமோஷனல், பட் கேமரா கழட்டினது, அப்புறம் வந்து கண்ணாடியை தூக்கி போட்டது, அப்புறம் வந்து தென் ஹி கிரைட்.
ஸோ ஐ do not know because sometimes தெரிலங்க. அப்புறம் வந்து தீபக் வந்து 2 பேரும் சமரசம் பேசுவாங்க. சமரசம் பேசி நம்ம தீர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தீபக் அருண் கிட்ட பேசும்போது தனியாக வந்து ஒன் மேன் ஷோ நடத்திட்டு இருந்தார் ரஞ்சித். வந்து ஒரே ஃபீலிங்ஸ் தாங்க முடியல. அதில் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. அது வந்து பார்க்கும்போது என்ன இவர் இப்படி ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு தோணுச்சு. அண்ட் தீபக் பேசும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நான் ஐ ஃபெல் லைக் ஓ மை காட் தீபக் இஸ் சச் அன் இமோஷனல் காய். பார்க்க தான் கரெக்ட் மோடாக இருக்காரு, ஆனால் ஹிஸ் குவைட் அன் இமோஷனல் காய் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்னடா இவ்வளோ இமோஷனலாக ஃபீல் பண்ணுறாரு எனக்கே வந்து ரொம்ப மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ தீபக் என்ன அப்படி அழுகிறாரு அப்படின்னு சொல்லி அப்புறம் 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அண்ட் அந்த கட்டத்தில் வந்து தீபக் ஒரு வார்த்தை சொல்வார், இந்த மாதிரி நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா இந்த தலைமைத்துவம் இந்த முதலாளித்துவம் பற்றி அந்த மாதிரி பேச்சில் எனக்கு கொண்டு வராது, இந்த லேபர்ன்ற அத்தனை மட்டும் கொண்டு வராதுன்னு. ஏன்னா மஞ்சரி சொல்லுவாங்க டேமேஜஸ்னால் நீங்கள் இப்போ பேசுகிறது வந்து தவறாக வெளியில் பதிவாகும் அப்படின்னு சொன்னதை வந்து இங்கே வந்து தீபக் இஸ் வாண்டிங் டு மேக் ஷுர் இட் டசன்ட் கம் அவுட். ஸோ அவர் வந்து உண்மையில் அழுதது வந்து அருண் கிட்ட நான் தப்பாக பேசிட்டேன்றது அழுதாரா, இல்லை நான் அப்படி வார்த்தையை விட்டேன்னா அந்த வார்த்தை வந்து வேறு விதத்தில் வெளியில் பதிவாக போகுது அப்படின்ற அந்த இமோஷன்ஸ் வந்து அவரை ஓவர்வெல்ம் பண்ணச்சான்றது வந்து கேள்விக்குறியாக இருக்குது. ரைட், ஒரு கட்டத்தில் நான் நினச்சேன் வா இவ்வளோ ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு. பட் தீபக் டஸ் ரிஃப்ளெக்ட் ஆன் வாட் ஹீஸ் டன், வாட் ஹீஸ் செட் அண்ட் தவறு செஞ்சால் மன்னிப்பும் கேட்குறாரு. பட் ஹீ ஹேஸ் காட் திஸ் ஹை அண்ட் மைட்டி ஆட்டிடியூட் which needs to it must be an intrinsic change, right? இதுதான் ப்ரொஜெக்ட் ஆகுது இந்த 1 hour ஷோவில். ரைட், அப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் 8 அண்ட் பாட்டம் 7 அப்படின்றது பிரிக்கிறாங்க. முத்துக்குமரன் தான் அதை ரன் பண்ணுறாரு. ரஞ்சித் என்ன பண்ணுறாருங்க, அவர் கேப்டனை என்னங்க பண்ணுறாரு எனக்கு புரியவே இல்லை. இன்னும் 2 எக் இருக்குது, யாராவது எடுத்து அவர் வெளியாக்குங்க அப்படின்னு தான் தோணுது தவிர என்னடா அவருக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு. ஸோ எனிவே அந்த டாஸ்க்கை வந்து நீங்கள் I'm not going to do the whole review. ஸோ அந்த மாதிரி பிரித்து பார்த்தா நீங்கள் வந்து அந்த கேமி வழி நடத்துகிறவர் வந்து முத்துக்குமரன் தான். டாப் 8க்கு எப்படின்னா எல்லாரும் கை தூக்குங்க, இவருக்கு யார் எத்தனை பேர் ஓட் போடுறீங்க, இட் ஷுடன்ட் பி லைக் தட். ஒரு பொலிட்டிக்கல் அரீனாவில் கூட நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க, பிரச்சாரம் பண்ண பிறகு தான் வாக்கு எடுப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஏந்திரிச்சுன்னு அவங்க ஏன் வந்து டாப் 8க்கு வர்றதுக்கு தகுதியானவர்கள்னு எல்லாரும் சொன்ன பிறகு சரி பேஸ்ட் ஆன் வாட் பிகாஸ் நம்ம எல்லாமே ஞாபகம் வச்சுக்க மாட்டோம்ல. இப்போ நான் என்ன செய்கிறேன்றது எனக்கு தெரியும். இப்போ நான் எந்திரிச்சு என்னை பற்றி பேசும்போது நான் சொன்னேன் இது இந்த விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன், இதில் பார்ட்டிசிபேட் பண்ணேன், இந்த டாஸ்கில் அப்படின்றது வந்து ஒரு நினைவு ஒருத்தும் வகையில் வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க ஓட் பண்ணியிருந்தாங்கன்னா நியாயமாக இருந்திருக்கும். அது வந்து முத்துக்குமரன் நடத்தினது எனக்கு வந்து ஏற்புடையதாக இல்லை. அதாவது சும்மா எல்லாரையும் வந்த உடனே வாக்கெடுங்கன்னு சொன்னது வந்து ஐ ஃபெல்ட் இட் வாஸ் நாட் ரியலி ஃபேர். பட் அது வந்து நேற்று நிகழ்வுகள், அதாவது முந்தா நாள் நிகழ்வுகள். அப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா Day 66 டிசம்பர் 11 ஒளிபரப்பான தமிழ் நிகழ்ச்சியின் விமர்சனம். தீபக் எந்திரிச்சு வராரு. எந்திரிச்சு வந்து முத்துக்குமரன் சொல்கிறாரு இந்த மாதிரி குளிக்க போகிறேன், நான் வந்து டாய்லெட் யூஸ் பண்ண போகிறேன்றதெல்லாம் வந்து முத்துக்குமரன் சொல்கிறாரு. தீபக் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீஸ் அலவுட் முத்துக்குமரன் டு டேக் ஓவர். தீபக் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் கேரக்டர் பட் எட் அவர் வந்து முத்துக்குமரன் பேசிக்கலி முத்துக்குமரன் இஸ் ரன்னிங் தி ஷோ, ரைட்? அப்படி சொல்லும்போது முத்துக்குமரன் சொல்கிறாரு இல்லை இப்போ யாரும் எழுப்ப வேண்டாம், மார்னிங் சாங் வந்தோடனே எல்லாரும் எழுப்பிக்கலான்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. பட் தீபக் சொல்கிறார் அப்போ எல்லாரும் டாய்லெட்டுக்கு ரஷ் பண்ணுவாங்க, நான் இப்போயே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து சொல்வார், நம்ம முத்துக்குமரன் சொல்வார் அன்ஷிதா எழுப்புங்க, அன்ஷிதா வருவாங்க அப்படின்னு. சரி, இதுதான் வந்து முதலாளித்துவம் அண்ட் வேலையாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து நம்ம சமுதாயத்துலேயும் இருக்குது. நம்ம பாஸஸ்க்கு தெரியும் யார் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, யார் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவாங்க, யார் தொல்லை கொடுக்காம ஒர்க் பண்ணுவாங்க, யார் இஸ் எ ட்ரபிள் மேக்கர், ரெபல் ரவுசர் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியும். இது வந்து இந்த சீன்ஸ் நான் பார்க்கும்போது ஓ மை காட் இட்ஸ் ஸோ ரிஃப்ளெக்டிவ் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் ரியாலிட்டி அப்படின்றது வந்து தெரிஞ்சுது. அண்ட் எனக்கு இந்த நிறைய இடங்களில் இவங்க வந்து அறிவாக பேசினது பிடிச்சிருந்தது. அன்ஷிதாலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனியன் லீடராக இருந்து அவங்க பேச்சுவார்த்தைகள் நடத்துகிற பேச்சுவார்த்தைகள் எனக்கு பிடிச்சிருந்தது. மஞ்சரி வாஸ் ஆசம், த வே ஷி ஸ்போக், ஐ லைக் இட். அண்ட் முத்துக்குமரன் வந்து எஸ் சம்டைம்ஸ் ஹி கேன் பி ஓ மை காட் அப்படின்னு இருந்துச்சு. பட் அவர் வந்து சேலியன்ட் பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாரு. அதில் ரொம்ப அனாயிங்காக இருந்தது வந்து வாதம் பண்ணணுன்றதுக்காக இருந்தவர் வந்து நம்ம அருண். ஓகே, அருண் பிரசாத். சரி, அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து ஸ்மூகமாக போகக்கூடாது, இல்லை அடிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்வாப் வைக்கிறாங்க. முத்துக்குமரன் வந்து நான் போகிறேன்றாரு, நாங்கள் போய் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுவேன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அண்ட் நான் வந்து மேனேஜர்ஸ்க்கு லாயலாக இருப்பேன்றாரு. ஏன்னா ஹீஸ் பார்ட் ஆஃப் த மேனேஜர்ஸ் டீம். இந்த மேனேஜர்ஸ் டீம் தே எஸ்கேப் ஃப்ரம்
நாமினேஷன் ரைட். தொழிலாளிகள் தான் வந்து இவிக்ஷன் ப்ரொசஸ்க்கு நாமினேஷனுக்கு வருவாங்க. அதாவது டைரக்டாக ஒரு ஆள் நாமினேட் பண்ணுவாங்க. அண்ட் மேனேஜர்ஸ் வந்து 1% will get eviction free pass ரைட். ஸோ அப்படின்னு சொல்லும்போது முத்துக்குமரன் வந்து அங்கே போகிறேன்றாரு. அப்படின்னா ஹீஸ் ரெடி டு பி நாமினேட்டட், ஈவன் கோ டைரக்ட் நாமினேஷன்ற மாதிரி. ஸோ அப்புறம் சௌந்தர்யா நான் போடுறேன் அப்படின்றாங்க. அந்த பக்கத்துலேருந்து வந்து யார் எடுக்கணும்னா ரஞ்சித் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அவர் தான் வந்து யூனியன் லீடராக. ஸோ வேலையாட்கள் சைட்லேருந்து ஒருத்தர் இங்கே இந்த பக்கம் வரணும், முதலாளிகள் சைட்லேருந்து ஒருத்தர் அந்த பக்கம் போகணும். ஸோ இவங்க 2 பேர் பேசியிருக்கும் போது அங்கே வந்து அந்த டீம் வந்து ரஞ்சித் போகலாம் அப்படின்றத பேசுகிறாங்க. ரஞ்சித் வந்து வந்தாலே வந்து அவர் யூனியன் லீடராக இருந்து என்ன பண்ண போகிறாரு, அவர் கேப்டனாகவே ஒன்றும் பண்ணல, யூனியன் லீடராக என்னத்தை பண்ண போகிறாரு அப்படின்னு நான் யோசித்தேன். ஸ்வாப்க்கு பார்த்தீங்கன்னா ஒத்து வராததுனால என்ன செய்கிறாங்கன்னா வந்து செகண்ட் டைம் ஸ்வாப் வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லும்போது விஷால் வந்து எம்ப்ளாயராக போகிறாரு. அருண் வந்து அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வராரு ரைட். அருண் வந்து அவங்களுக்கு தெரியல, அவர் பிரச்சனை வந்து அவர் வந்து பிரச்சனை பண்ணுன்றதுக்காக பேசுகிறாரு. யூ சி, பேசும்போது யூ மஸ்ட் நோ which battles to front. You cannot be fighting every battle. அருண் வந்து முத்துக்குமரனோட வாக்குவாதம் பண்ணுறாரு. போகுது போகுது போகுது, அது மணிக்கணக்கில் போகுது. ஜாக்லின் சொல்லுவாங்க, நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டே இருக்கீங்க, இப்படி எவ்வளோ நேரம் பேச போகிறீங்க, முதல்ல அருண்ட்டு சொல்லுவாங்க, இப்படி நீயே பேசிகிட்டு இருந்தா எப்படின்ற மாதிரி கேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லோலி எவ்ரிபடி வில் ஸ்டார்ட் லீவிங். ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வெறும் முத்துக்குமரன் அண்ட் அருண் மட்டும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து டாப் 8ல் ஆரம்பித்த இஷ்யூ இன்னும் கொண்டு வராங்க. மஞ்சரி சேஸ் எவ்ரிதிங் இஸ் லைக் ஒரு காட் சீன் மாதிரி இங்கே நடக்குது. எல்லாமே அருணுக்கு வந்து ஒரு காட் சீன் மாதிரி அது போய்கிட்டே இருக்குது, வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்காருன்ற மாதிரி. அண்ட் அருண் இஸ் such a difficult person to handle, so difficult to handle, because அந்த இன்ட்ரோஸ்பெக்ஷன் கிடையாது, இந்த ரிஃப்ளெக்சிவிட்டி கிடையாது. நான் வந்து டு ரிஃப்ளெக்ட் ஆன் வாட் ஹீஸ் டன், நான் செய்கிறது சரியா தவறா, இதை அவங்க சொல்லியிருக்காங்களா, இதில் நியாயம் இருக்கா இல்லையான்னு அது வந்து சுத்தமாக கிடையாது அருண்கிட்ட. ஓ மை காட். ஸோ அவரை வந்து இவங்க இந்த சைட் கொண்டு வந்தோன்னே நினச்சேன், ஓ மை காட், திஸ் இஸ் கோயிங் பி ரியல் ட்ரபிள்னு. ஏன்னா அது போய்கிட்டே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ஸ்வாப் வருது. செகண்ட் ஸ்வாப்பில் வந்து மேனேஜர் வந்து என்ன ரூல்ஸ் கொடுக்குறாங்கன்னா, பிக் பாஸ் சொல்கிறாங்க, இப்போ மேனேஜர் வந்து த ஒன் ஹூஸ் நாட் ஃபிட் டு பி எ மேனேஜர், அவர் அந்த பக்கம் அனுப்புங்க. முதல்ல சும்மா அவங்க சூஸ் பண்ணி அனுப்புனாங்களே, there was no particular criteria to fulfill. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் சைட்லேருந்து இவங்க வந்து மேனேஜர் மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒருத்தங்களை அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரைட். இதில் வந்து தர்ஷிகா, அருண் இப்படின்னு மாறி 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 கடைசியில் பார்த்தீங்கன்னா அருண் வந்து திரும்ப அனுப்பிப்படுறாரு. நீ எங்களுக்கு வேண்டப்பா ஒன்று வச்சுட்டு மாறடிக்க முடியாது, நீ திரும்ப உள்ளே போ அப்படின்ற மாதிரி அருண் வந்து திரும்ப அனுப்ப பார்க்குறாங்க. பவித்ரா வந்து அங்கேருந்து இந்த பக்கம் வராங்க ரைட். சவுண்ட் வந்து இஸ் நாட் அக்ரேபிள். அருண் நீங்கள் எப்படி திரும்ப அனுப்பலாம்? அருணுக்கு ஒரு ஈஸி, இட் இஸ் ஃபேர் இனஃப் டு கிவ் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அவர் வந்திருக்காரு இப்போ தான், உடனே வந்து அவர் மாற்றுறீங்கன்னா இட்ஸ் நாட் ஃபேர்ன்றது வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ மஸ்ட் கிவ் தம் an opportunity, but Arun is just a rebel rouser, right? Arun is for trouble. He's a troublemaker. So, and you see, ஒரு நியாயம் புரியணும். நியாயம் புரிஞ்சு பேசுகிறவங்க கிட்ட வந்து நம்ம வாதாடலாம். ஸோ இந்த தூங்குறவங்களை வந்து எழுப்பிடலாம். தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எப்படிங்க எழுப்ப முடியும்? அதுதான் விஷயம். ஸோ அண்ட் ஸோ அருண் சௌந்தர்யா பேசுனது ஒரு வகையில் நியாயம்னு பார்த்தா கூட, பட் வித் அருண் நோ, ஐ திங்க் இட்ஸ் பெஸ்ட் டு லெட் ஹிம் கோ. நோ, அண்ட் அருண் வந்து ஹி பீலிட்டில்ஸ் முத்துக்குமரன். he says, you know, it's just a mouthpiece ன்னு சொல்கிறது, நீங்கள் என்ன பேசுறீங்க, டோட்டலி belittles him. அருண் வந்து oh my god, அந்த நிலைத்தன்மை கிடையாதுங்க. I do not know how. இப்போ வந்து நம்ம ஒரு வாக்குவாதம் வைக்கிறோம்னா, இப்போ even if I lose my temper or I say a few words, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் யோசிச்சு பார்த்தேன், பிக் பாஸ் வீட்டுக்கு போனால் நான் என்ன பண்ண முடியும்? ஏன்னா என்னால் கத்தி பேச முடியாது. I can't shout, okay? I can talk loud, but என்னால் இவங்கள மாதிரி கத்தியில் பேச முடியாது. என் சவுண்டு கேட்கவே கேட்காது. இப்போ ஒரு 4 பேர் பேசுகிறாங்கனாலே என்னோடய சவுண்டு அதுக்கு மேலே வராது. ஸோ I said, oh my god, this is going to be a really tough one, you know, if I'm in there, it's so stressful. Okay, ஸோ இது வந்து இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது தேர்ட் ஸ்வாப் நடக்குது. ஓகே, மேனேஜர்ஸ் வந்து they have to choose one person and sendன்ற மாதிரி சொல்கிறாங்க. Employees must choose one person and send, right? இதில் வந்து முத்துக்குமரன் வந்து என்ன செய்கிறார், நான் போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து நீங்கள் என்ன புரணி பேசுகிறீங்களா அப்படின்னு முத்துக்குமரன் கேட்டது வந்து, முத்துக்குமரன் தான் வந்து அங்கே வந்து ஹீஸ் லைக் ஹீ ரன்ஸ் தி ஷோ.
ஹேவ் டு கிவ் இட் டு ஹிம். அவர் இல்லாட்டினா கான்டென்ட் கிடையாதுன்ற மாதிரி இருந்துச்சு. இந்த ஒரு வாரம் அவர் தான் பண்ணுறாரு. சில நேரங்கள் நல்லதாக இருக்குது, சில நேரங்களில் வந்து நாட் ஸோ அப்ரோப்ரியேட். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட அனாலிசிஸ் வந்து அப்படி இருக்குங்க. ஒரு கட்டத்தில் சொல்லுவார், இங்கே பாருங்கள் அவங்க வந்து பவித்ரா அனுப்புவாங்க இல்லை ரஞ்சித் அனுப்புவாங்க அப்படின்வார். அண்ட் கரெக்டாக அவங்க வந்து பவித்ரா ரஞ்சித்னு வெளியில் பேசுவாங்க, if I'm not wrong, right? So his analysis is so good. He's very very analytical, and he knows in the game la vande he's like a chessboard. Endha kaaye nagathna enna aatam varum oppositely. You must be preemptive, right? And he's very preemptive about what's going to happen on that side. நான் ஆக்சுவலி ரிவ்யூவே முடிச்சிட்டேங்க. ரிவ்யூ முடிச்சுட்டு நான் பட்டு நிறுத்தலான்னு பார்த்தா நான் ரெக்கார்டே பண்ணேன். ஐயோ கடவுளே, I'm so tired today, really. So okay, coming back to the show, third swap நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, முத்துக்குமரன் வந்து அந்த பக்கம் முத்துக்குமரன் போகணும், அந்த பக்கம் போயிடுவார். அண்ட் இந்த பக்கம் வந்து யார் வருவாங்க, பவித்ரா இந்த பக்கம் வந்துடுவாங்க. பவித்ரா பவித்ரா பிளேஸ் டாஸ், பட் பவித்ரா வந்து டசன்ட் ஹேவ் a strong ஒரு எக்ஸ்பெக்ட் கிடையாது அவங்கள்ட்ட. அந்த அவங்களோட எவ்வளோ பண்ணாலும் அவங்களால வந்து ஷைன் பண்ண முடியல. பிகாஸ் அவங்களோட ஷீ இஸ் வெரி சப்டியூட். கொஞ்சம் சில இடங்களில் வந்து வாய்ஸ் வந்து சத்தமாக, என்னோட வாய்ஸ் கேட்க மாட்டேறீங்க, நான் பேசினாலும் கேட்க மாட்டேறீங்க, பேசினாலும் கேட்க மாட்டேறீங்கன்னு சொல்கிறது மட்டும் தான் சத்தமாக சொல்கிறாங்களே தவிர மற்ற விஷயங்களுக்கு வந்து அவங்க நல்லா திறமையாக பேசுகிறதுக்கு வந்து தவறிடுறாங்க. எங்கே திறமையாக பேசணுமோ அங்கே வந்து விட்டுறாங்க. இப்போ எனிவே, ஸோ முத்துக்குமரன் வந்து அங்கே போகிறாரு. இதுக்கிடையில் ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று ஆகும். ஏன்னா நம்ம ஜாக்லின் எல்லாரும் வந்து சௌந்தர்யா எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன புரணி பேசுகிறீங்களான்னு முத்துக்குமரன் வந்து பேசுவார். சம்டைம்ஸ் ஐ திங்க் ஹி இஸ் ஜஸ்ட் வெரி ஷார்ப் டங். சில நேரங்கள் அவர் பேசுகிற விதங்கள் வந்து சரியில்லாமல் இருக்குது முத்துக்குமரன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி வச்சு இந்த முதலாளிகளும் தொழிலாளிகளும் பேசுகிறது, சமரசம் பேசுகிறதுலாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு கட்டத்தில் முத்துக்குமரன் வந்து என்ன செய்வார்னா, ஓகே, ஸோ ஹி வில் கோ அவுட் அண்ட் ஹி வில் டூ த டாஸ்க். அந்த சைக்கிள் டாஸ்கில் வந்து இப்படி சைக்கிள் நல்லா சுற்றிட்டு டமால் கையை எடுத்துகிட்டு ஹி வில் ரிலாக்ஸ். அந்த சுற்றுதில் அதில் வந்து நம்ம வந்து பவர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி செய்வார். ஆனால் பிக் பாஸ் என்ன செய்வாங்கன்னா, தே வாண்ட் டு ஷோ தட் முத்துக்குமரன் இஸ் தி பர்சன் who needs to be in the top 3. ஸோ 2 வாரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து has not been performing well. ஸோ because he's not been performing well, என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து பிக் பாஸ் டீம் வந்து they plan this. ஸோ பிக் பாஸ் டீம் என்ன செய்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரனுக்கு வந்து வெளிச்சம் போட்டு காட்டணும் அப்படின்றது வந்து டிசைட் பண்ணிடுறாங்க. பிகாஸ் முத்துக்குமரன் 2 வாரமாக பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனால் வேறு யார் இருக்கா ஏன்னா வர்தி ஆஃப் வின்னிங் த டைட்டில்ன்றது கிடையாதுல்ல, இப்போதைக்கு யாருமே கிடையாதுல்ல. ஸோ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, முத்துக்குமரனுக்கு பூஸ்ட் பண்ண பார்க்குறாங்க. போன சீசனில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அப்படி தான் நிறைய சண்டை போடும்போது யார்கிட்ட வந்து எல்லோரும் கோணம் பண்ணுறாங்கன்றதை காட்டும்போது அவங்க வந்து இன்னும் ஷைன் ஆகுவாங்க, நிறைய சிம்பத்தி போர்ட்ஸ் வரும், அண்ட் அவங்களுக்கு வந்து நிறைய வந்து ஸ்க்ரீன் டைம் கொடுப்பாங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சைக்கிள் பண்ணிவிட்டு விட்டோன்னே நான் இப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அன்ஷிதா சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்ணாதேன்னு சொல்லுவாங்க. அருண் வந்து சொல்லுவார் இந்த மாதிரி பண்ணாத அண்ட் ஆல் ஆஃப் தட். இது ஆக்சுவலி பிக் பாஸ் நோட்டீஸ் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க, இவங்களாம் பண்ணாதன்னு சொல்லனால ஓகே இது வச்சு நம்ம ஏதாவது ஒரு டாஸ்க் பண்ணுவோம், ஒரு விஷயம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தண்ணி சப்ளை கட் பண்ணிடுவாங்க. அப்புறம் இதுக்கு இடையில வந்து முத்துக்குமரன் பேசுவார். ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் ஹவ் சம்டைம்ஸ் இஸ் வெரி ஷார்ப் டங் அண்ட் ஹி நீட்ஸ் டு வாட்ச் ஹிஸ் வேர்ட். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, முத்துக்குமரன் வந்து அருண் கிட்ட போய் வெரி சர்காஸ்டிக், எப்படி இந்த மாதிரி அது வந்து நான் கண்டனம் தெரிவிக்கிறேங்க, அது ரொம்ப தப்பு, கலை புடுங்கி என்னமோ அப்படிலாம் பேசுவாருங்க. அது வந்து உடனே ஜாக்லின் சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறது தப்பு. ஆனால் அந்த டெக்கோரம் பார்த்தீங்கன்னா ஐ லைக் இட் how they spoke, but முத்துக்குமரன் was not. முத்துக்குமரன் and அருண் வந்து was, I think அவங்க வந்து அவங்களோட நிலைமை தடுமாறிட்டாங்க அங்கே. ஸோ முத்துக்குமரன் இங்கே அங்கே பேச்சு வார்த்தை நடந்துட்டு சத்தம் போட்டு எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பிக் பாஸ் வாய்ஸ் சொல்லும் இந்த மாதிரி எல்லோரும் சொல்லுவாங்க தண்ணி நின்றுச்சு என்ன ஆயிடுச்சுன்னொன்னே. அப்போ பிக் பாஸோட வாய்ஸ் சொல்ல முத்துக்குமரன் கேளுங்க. முத்துக்குமரன் என்னன்னு எல்லாரும் யோசிப்பாங்க, என்னாச்சுன்னு புரியல யாருக்கும். அப்புறம் ராணவ் மட்டும் சொல்லுவார் இந்த மாதிரி சைக்கிள் ஓட்டிட்டு இப்படி விட்டுட்டு பெரிய ஹாயாக உட்காந்துடலாம் அதனால தான் அப்படின்ற மாதிரி ராணவ் சொல்வார். ராணவ் சொல்கிறத கேட்டுட்டு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வாய்ஸ் சொல்லும் ராணவ் கரெக்டாக சொன்னீங்க, திரும்ப சொல்லுங்கள் அப்படின்னு. பிகாஸ் எவ்ரிபடி வாஸ் ஷவுட்டிங், தே வாண்ட் டு ரெஜிஸ்டர் தட் இட்ஸ் முத்துக்குமரன் ஹஸ் டன் இட். ஸோ முத்துக்குமரனோட எல்லா கண்களும் முத்துக்குமரன் மேலே போகும்போது முத்துக்குமரன் வந்து அங்கே அப்படியே அடங்கிட்டு வருங்க. ஹிஸ் லைக் வாட் am I going to do? ஓகே, இங்கே பாயிண்ட் ஸ்கோர் பண்ணது அன்ஷிதா. பட் முத்துக்குமரன் என்ன ஸ்மார்ட் ப்ளே பண்ணுவாருன்றது வந்து ஹிஸ் வெரி ஷூட்,
வெரி ஷுட் பர்சன், ரைட்? அன்ஷிதா என்ன செய்வாங்கன்னா, இது தப்பு தான், நான் பொறுப்பேற்றுக்கிறேன், ஆஸ் யூனியன் லீடர் நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லும்போது அந்த கட்டத்தில் உடனே யோசிச்ச விஷயம் தான் நம்ம முத்துக்குமர். ஐயோ, அன்ஷிதா பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்கிறாங்களா, இப்போ அவங்க ஷி பிகம்ஸ் அ பிகர் பர்சன். நோ ஐ கேன் நாட் லெட் தட் ஹேப்பன். ஐ ஹேவ் டு பி த பிகர் பர்சன் சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் அப்படின்னு சொல்வார். அது வரைக்கும் அன்ஷிதா எந்திரிச்சு சொல்கிற வரைக்கும் அவர் பேசாமல் இருப்பாருங்க. நான் தான் பண்ணேன்றது கூட சொல்ல மாட்டார். இந்த பொண்ணு எந்திரிச்சு சொன்னோன்னே உடனே இவர் எந்திரிச்சு என்னோட தப்பு, நான் பொறுப்பேற்கிறேன்னு சொன்னோன்னே இந்த பொண்ணு ஆரம்பித்த அந்த ஷைன், அவளோட இட்ஸ் ஹர் ஐடியா அண்ட் அவளோட நல்ல எண்ணத்தை அவங்க அப்படியே எல்லாரும் மறந்தாச்சு. எல்லாருமே முத்துக்குமரன் பண்ணது சரி, அவர் பொறுப்பேற்றுக்கிறேன்றாரு, அவர் மன்னிப்பு கேட்குறேன்றாரு, அவர் மன்னிப்பு கேட்டுட்டாரு, அவருக்கு பனிஷ்மெண்ட், இந்த மாதிரியே போகுதுங்க. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாக்லின்லாம் சொல்கிறாங்க, இல்லை ரொம்ப பனிஷ்மெண்ட்லாம் வேண்டாம், அவர் சும்மா கையால் சைக்கிள் மட்டும் ஓட்டுட்டோம், ஒரு மணி நேரமும் இன்னும் கேஸ்க்கு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணுறாங்க. இந்த முதலாளித்துவம் தொழிலாளிகள் அப்படின்னு சொல்லும்போது இதில் ஒரு கிளாஸ் டிஃப்ரென்சியேஷன் வருது. இதில் ஹைராக்கி இருக்கின்ற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துவாங்க. மஞ்சரி இந்த மாதிரி ஹைராக்கி, மஞ்சரி யூ கேன் சி தட் ஷீஸ் ஃப்ரம், ஐ எம் நாட் ராங், ஷீஸ் ஃப்ரம் த கார்பரேட் வேர்ல்ட், பிகாஸ் ஹர் அப்ரோச் இஸ் ரியலி குட். அவங்க எப்படி இதை எப்படி பார்க்குறாங்க, என்ன கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் மஞ்சரி ஹஸ் டு கோ டு த நாமினேட்டட், அவன் எம்ப்ளாயராக போகணும். ஷில் சி நோ. அப்போ யாருன்னு டைரக்ட் நாமினேட் பண்ணும்போது தான் முத்துக்குமரன் நாமினேட் பண்ணுவாங்க. அண்ட் ஐ வாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாஸ் லைக், வாட் அ ஸ்மார்ட் பிளே, பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அண்ட் ஷி ஆர் வெரி க்ளோஸ், ரைட்? அண்ட் இந்த சைடில் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கிறது, இந்த இடத்தையே ரன் பண்ணிட்டு இருக்கிறது முத்துக்குமரன் வெளியாக்குறா தான் இவங்களால இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ண முடியும். ஸோ நான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த களம் இண்டிவிஜுவல் கேம் ப்ளே ஆகிடுச்சு, right? Everybody wants to give content except for maybe a few people, like Ranav is missing, Ryan is missing, Soundarya டான்ஸ்லாம் ஆடுறாங்க. I don't know. I don't know. அந்த பொண்ணு she's kind of lost, but yeah, she will still travel though. So I'm waiting for the 280. இதெல்லாம் ரஞ்சித் காணுங்க. இவ்வளோ பிரச்சனை எனக்கு. நம்ம ரஞ்சித் தெரிலங்க, எனக்கு என்னன்னே தெரியல. அந்த ஐ forgot to tell you as well, இந்த தீபக்கும் அருணும் கட்டி பிடிச்சி அழும்போது தீபக் சொல்வார், நான் பாரு எனக்கு ஒன்று சத்யாலாம் பிடிக்கும், ரஞ்சித்தில் பிடிக்கும், நான் ரஞ்சித்காக பாரு நான் அவரை கேப்டன் ஆக்கணுன்ற மாதிரி சொல்வார். அப்புறம் நீயும் மஞ்சரி இந்த கை இப்படி செய்யும் போதெல்லாம் அந்த மஞ்சரி பிரச்சனை வரும்போது நான் உனக்கு சைட் பண்ணி பேசினேன், பிகாஸ் நான் எனக்கு ஒன்று பிடிக்கும்னு. ஸோ அங்கே தீபக் நியாயம் இல்லாதவர் அப்படின்றத அவரே பதிவு பண்ணிக்கிட்டாரு. பட் எனிவே இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, அந்த முதலாளித்துவம் there's a class differentiation, and அதை கரெக்டாக இங்கே சொல்லுவாங்க, மரியாதை கொடுக்கணும். இதெல்லாம் it is a hierarchy, it's there in society. இப்போ மேனேஜர்னால் மேனேஜருக்கு இந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த இரண்டு விஷயங்களில் ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங், இட் வாஸ் அருண் ஹூ சேஸ் தட் நம்ம தொழிலாளிகளாக இருக்கலாம், ஆனால் நம்ம அடிமைகளாக இருக்கக்கூடாது. ஸோ இதில் நமக்கு படிப்பினை என்னென்னா, we can work but we cannot overwork ourselves. Very very important message. நமக்கு கொட்ட நம்ம குடிஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு தான் நம்மளை தான் வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. இதுதான் முதலாளித்துவம். இப்போ முத்துக்குமரன் சொல்வார் பாருங்க, யாரை எடுப்பணும் அப்படின்னு தீபக் குளிக்கிறதுக்கு அன்ஷிதா லேட்டாக கடைசி ஆளாக போய் தூங்குவாங்க. அன்ஷிதா எழுப்புங்க, அவள் பண்ணுவா, சேச்சி பண்ணுவாங்களோ என்னமோ அப்படி சொல்லுவார். So at some points we must learn how to say no. ஆனால் அருண் மாதிரி சொல்லாதீங்க, இல்லை இது ஏற்புடையது இல்லைன்றது. have those conversations is very very important. and I think it's TRPKன்னு நமக்கு இங்கே மினிஸ்ட்ரியிலலாம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, it's Maori term that I've used. நம்ம ஃப்யூச்சர் எங்கேன்றது நம்ம பாஸ் கிட்ட பேசணும். நான் இந்த பதவி உயர்வுகள் எதிர்பார்க்குறேன், I want more responsibility, I want to grow with the company அப்படின்றது அப்பப்போ we have to have those conversations with our managers. Is really really important. Of course நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாளித்துவத்தில் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்ற விஷயம்லாம் பண்ணாங்க. and I think they gave it to Anshita, and I think she deserves it because she was quite calm and collected. but அதில் பார்த்தீங்கன்னா ராயன் கம்ப்ளைண்ட் பண்ணுவார், அந்த சமரசம் பேசுவாங்க. முத்துக்குமரன் முதலாளியாக he didn't do well. I mean he orchestrates the entire thing, but he was அந்த arrogance இருந்துச்சு. but none of them came out of character. சார்ன்றது மேடம்ன்றது அந்த கேரக்டராகவே அவங்க வாழ்ந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. மைனஸ் த நாய்ஸ் ஆஃப் அருண். ஓ மை காட். யா, பட் இதுதான் 2 நாளோட ரிவ்யூ.
மீண்டும் நாளை சந்திப்போம். இன்றைய ரிவ்யூ யுகேந்திரனும் பண்ணியிருக்காரு. ஸோ அதை நான் இன்னும் பார்க்கல. அவரோட கருத்துக்கள் என்னோட கருத்துக்களுக்கு மாறுபட்டிருக்கலாம். ஸோ ஸோ இன்றைக்கி வந்து 2 ரிவ்யூ உங்களுக்கு. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.